மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்க தாங்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனசுக்காரங்க தான் மகர ராசிக்காரங்க. நம்மளை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும், கொஞ்சம் கூட அவங்க கஷ்டத்தை பார்த்துடவே கூடாதுன்னு கூட இருக்கிறவங்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? சிகரத்தை தொடும் மகரம், எல்லா அதிர்ஷ்டமும் மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு தான் உண்டாக இருக்கிறது. ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நடக்க இருக்கிறது. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகுகிறார். இதனால் சனி பெயர்ச்சினால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க இருக்கிறது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறதே இந்த சனி பெயர்ச்சிக்காக தான். சனி பெயர்ச்சினாலே வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரக பெயர்ச்சினால நமக்கு நன்மை நடைபெற்றாதா அப்படின்னு எல்லா ராசிக்காரங்களும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த 2.5 வருஷத்துக்கு இந்த சனி பெயர்ச்சினால எவ்வளவு மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது, நல்லது நடக்காதா, நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடாதா அப்படின்னு தான் எல்லா ராசிக்காரங்களுமே மனசுல ஒரு ஆசையை வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பெயர்ச்சினால மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது சகாய சனியானது உண்டாக இருக்கிறது. அதாவது 7.5 சனி விலகுகிறது. 7.5 சனி விலகிட்டாலே நம்மளை பிடிச்ச கண்டம் எல்லாம் விலகிருச்சு. இனிமேலும் நம்ம வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்ட நஷ்டம், நிம்மதியை தொலைச்சி பல கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பீங்க மகர ராசிக்காரங்களே. அவை அனைத்துமே உங்களை விட்டு அப்படியே தூரமா போகுது. இனிமேல் உங்களுக்கு நன்மை தான் நடக்க இருக்கிறது. 7.5 சனியா இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி சனி என்பதால் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் தந்து இருப்பார். நவகிரகத்தில் இருக்கும் கேது பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை அனைத்துமே கொடுக்கும். அஷ்டமத்தில் கேது வருவதால் கேது ஸ்தலத்துக்கு செல்வது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். முக்கியமாக மகர ராசிக்காரங்க நீங்க ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா நல்லது நடக்குமா, வெற்றி பெறுவோமா அப்படின்னு பல சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா தயங்காம நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நன்மை தான் உண்டாக இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. அதனால் எதையுமே நினைச்சு நீங்க கவலையே பட தேவையில்லை. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டால் மட்டும் போதும், அதை சீராக கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனி விலகிவிட்டது என்று வண்டியில் செல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடாது. செல்போன் பேசிக்கொண்டு போவதை கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அதை விட முக்கியம், கூடா நட்பு கேடு விளைவிக்கும். அதனால் உங்க கூட பழகிற நண்பர் க்ளோஸா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் எப்படிப்பட்டவன் பார்த்து நீங்க பழகணும். நண்பர்கள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை மிக மிக தேவை. அதாவது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளும் வர இருக்கிறது, கண்டிப்பாக வரும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை கவனித்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமாக நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிவிடும். 6ல் குரு வருகிறார். சனி 2.5 ஆண்டுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். வீடு நிலம் வாங்குவதற்கான யோகம் அனைத்துமே மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாக இருக்கிறது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷமா வீடு கட்டியே தீரணும் அப்படின்னு பல கனவுகளை கண்டுகொண்டு பல முயற்சிகளை செய்தும் பின்னாடி போய் இப்பொழுது கொஞ்சம் முன்னாடி நோக்கி மகர ராசிக்காரங்க நகர்ந்து கொண்டே இருக்கீங்க. கண்டிப்பா இந்த 2.5 வருஷத்துக்குள்ள நீங்க வீடு போட்டு முடிச்சிருவீங்க.
அப்படிப்பட்ட யோகமானது உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. வளர்ச்சி, நிதி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம், தொழில் மாற்றம், சந்தோஷம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு என அனைத்தும் நன்மையே நடக்க இருக்கிறது. நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க, நம்ம வாழ்க்கையா இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையிலேயே இவ்வளவு மாற்றம்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்ட நஷ்டத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. சினிமா துறை, அரசியலில் இருப்பவர்களுக்கு, அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. மீடியாவில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும். அதாவது பேச்சுவார்த்தை, பேச்சிலே சம்பாதிப்பாங்க. முக்கியமாக சமூக வலைத்தளம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு அமிர்தம் 2.5 வருஷத்துக்கு அமோகமாக இருக்க போகுது. நீங்கள் மனசில் என்ன நினைக்கீங்களோ அதை மறுகணமே சாதிச்சு தீர்வீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதை நடத்தியே தீர்வீங்க. அப்பேற்பட்ட நன்மை, அதிர்ஷ்டம் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. எல்லா விதத்திலுமே ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடியவர்களில் மகர ராசிக்காரர்களும் ஒரு ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழிலில் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுது. என்ன தொழில் செய்யலாம் என்று பல சிந்தனைகளில் இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு தொழிலை நீங்கள் தேர்வு செய்வீங்க. சுய தொழில் செய்து சொந்த காலில் இருப்பீங்க. உங்களை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசியிருப்பாங்க. இவெல்லாம் வாழ்க்கையில் உருப்பட போகிறதே இல்லை, எப்படி இருக்கிறானோ கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. சொந்த காலில் நிற்பீர்கள். உணவுத்துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்தில் உண்டாக இருக்கிறது. எந்த ஒரு காரியம், நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி மட்டுமே நிச்சயமாக உண்டாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தினமும் சரி, நம்ம வாழ்க்கையிலேயே அவ்வளவு மாற்றம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. அனைத்து விதமான செல்வ செழிப்பு, சொத்துக்களை வாங்கி குவிக்கும் யோகம், புதிய தொழில் செய்வதற்கான யோகம் என பல யோகம், அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது. முக்கியமாக மகர ராசிக்காரங்களோட குணமே நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்காவது கொடுப்போம், அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த குணத்துக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்காதா அப்படின்னு பல நாள் நினச்சி பார்த்துருப்பீங்க. சந்தோஷம் மட்டும்தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. முக்கியமாக மகர ராசிக்காரங்க ஒருத்தங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் நிற்பீங்க. அது ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏன் வாழணும் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி தூரா போட்டுருங்க. ஏன்னா உங்களை ஏமாத்திட்டு போன அவங்களே உங்கள் வாழ்க்கையை உங்கள் முன்னாடியே நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் யாரையும் ஏமாத்தலை, ஏமாந்து போய் நிற்கிறீங்க. நீங்கள் ஏன் வாழக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறீங்க? நீங்கள் தான் அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். உங்களை விட்டுட்டு போனாங்களே அவங்களே நம்ம இவங்களையா விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு அவங்க முன்னாடி நீங்கள் நின்று வாழ்ந்து காட்டணும். அவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மனவேதனையில் வாழ்ந்துட்டு வர்றீங்க மகர ராசி அன்பர்களே. வாழ்க்கையில் பல விஷயங்கள் நன்மையும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லதை ஏற்றுட்டு சந்தோஷமாக இருக்கிற நாம கெட்டதை மட்டும் கடந்து வரவே மாட்டிக்கும். அதிலேயே இருந்துக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிடுறோம். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். உங்கள் மனசில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதை விட நல்ல வாழ்க்கையே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏமாந்து போனவங்க நீங்கள் தான். அப்போ நல்லபடியாக வாழ போகிறவங்களும் நீங்கள் தான், அவங்க கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க யோசிப்பாங்க. அப்புறம் உங்களுடைய நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்காதீங்க. அப்புறம் அந்த காரியமானது வெற்றியாக மாறவே மாறாது. தேவையில்லாத பல புதிய பிரச்சனையாக மட்டுமே மாறக்கூடும். அதனால் நண்பர்கள் மத்தியில் மகர ராசி அன்பர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும். அதை விட முக்கியமாக உடல் விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு நோய் நொடி வந்தாலும் சரி அதை உடனடியாக கவனித்து கொள்ள வேண்டும். பாசங்கிற விஷயத்த மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் யார் பாசம் காட்டினாலும் சரி உடனே ஏமாந்து அவங்க மேல முழு பாசத்தை காட்டிடுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பல நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து பல நன்மைகள் நடக்க போகுது. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.